ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி தான் சமைக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தாச்சு. நமக்கு இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. இவ்வளோ கத்திரிக்காய் நமக்கு தேவையில்லை. இதில் பாதி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் செடியில் வந்து இதுக்கு மேலே இருக்குது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விட்டேன். நம்ம இப்போ இதை செஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கத்திரிக்காய் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். நமக்கு இந்த அளவுக்கு கத்திரிக்காய் போதும். இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். இந்த நுனி பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே காம்போடையே தான் நம்ம போட போகிறோம் இன்றைக்கி. எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சாச்சு. காம்பெலாம் கொஞ்சம் விட்டு விட்டு வருங்க அரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து காம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் காம்பு ருசி, வெண்டைக்காய் விதை ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்றது தெரியல. இங்கே பாருங்கள், அதே மாதிரி காம்போடு போட்டோம்னா அதுதான் ஒரு ஹெல்த்து, நமக்கு ஒரு சத்தும் கூட, நமக்கு சுவையாக இருக்கும். கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே வந்து கத்திரிக்காய் அரிஞ்சாச்சு நீல வாக்கில். இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டுமே எடுத்து அரிஞ்சு வச்சாச்சு. பலார் சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு பருப்பு போட்டுடலாம். கடுகு பருப்பு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தை இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டாச்சு. ரெண்டுக்குமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாகவே வணங்கி வந்துடும். உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் நம்ம பொரியல் பண்ணுறது. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட நல்லா இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நெருப்புடி, இங்கே எவ்வளோது வருவாளடி, போ அங்கே போ, சமைச்சிட்டு இருக்கல, நெருப்பு போடு மேலே போமா. ரோசி, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி, இங்கே வந்து உட்காந்துருக்க. இவ பயங்கர வில்லியாக இருக்கா. இவளுடைய சேட்டை வந்து தாங்க முடியலங்க பாருங்க. சமைச்சிட்டு இருக்கேன், கிச்சனுக்கு நேராக அடுப்புக்கிட்ட நேராக வந்து உட்காந்துருக்கா. உன்னால் ஹாலில் போய் உட்காந்துருக்க முடியாதா? உன்னை பிடிச்சி கொண்டு போய் விட்றேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வணக்கிக்கலாம். இடையில ரோசி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிட்டுருக்கோம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நம்ம கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு போட்டோம்ல. இப்போ வந்து கத்திரிக்காய்க்காக கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். 2 தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தூளை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு, உங்களுக்கு காட்டம் எவ்வளோ வேணுமோ காட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த எண்ணெயிலேயே அப்படியே நல்லா வணக்கி விடுவோம். வணக்கிட்டு சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றுவோம். கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கி வெந்து வந்திருக்குதுன்ட்டு. இப்போது நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவியாட்டம் வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா தடத்தடன்னு வேக ஆரம்பிக்குது. நல்லா கிரேவி கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக நம்மளுடைய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் எண்ணெய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு.
அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் எண்ணெய் கிரேவி. நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்குமே நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா கிரேவியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம தோட்டத்திலே காய்ச்ச கத்திரிக்காயில் செஞ்சது, நம்ம தோட்டத்திலே விளையிறது அப்படின்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல். நல்லாயிருக்கும். எங்கள் தோட்டத்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி காய் வாங்கினது, செடி வச்சோம். அந்த செடியிலேருந்தே விதையெடுத்து இப்போ 4 வருஷமாக அதே செடியிலேருந்து வர்ற கத்திரிக்காய் தான் இது எல்லாமே. செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.